மக்கள் இருக்கிறேன் 45,000 மக்கள் இருக்கிறேன். இன்றைக்கு நடக்கப்படுற இயற்கையினுடைய காலநிலை மாற்றத்தால இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெயண்டத்து 10ஆம் வட்டாரத்தையும் சண்டில் அது நல்லூர் பிரதேசம் இருக்கிற காக்கதிவு மக்களை சேர்ந்தால் யாழ் போதான வைத்தியசாலையில் அந்த நோயாளியை கொண்டு வரப்படும். அந்த பக்கத்தில் 27 அந்த முஸ்லீம் மூழ்குடியேற்ற மக்களில் வந்து 25 வயசுக்கு 25 பேருக்கு மேலே 5 வயசு குழந்தைகள் இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு தொற்று நோய் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்கு. நாங்கள் லஞ்சுக்கு போகாமல் உங்களோட சரி. இப்போ நீங்கள் கேமரா போட்ட போகிறதும் மதில் கட்ட போகிறதும் நெட் கட்ட போகிறதும் மக்களுக்கு சொன்னால் மக்கள் எல்லாம் குடியேறிட்டு இனி அந்த இடத்துல குப்பை மையம் பெறக்கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட இன்றைக்கு எல்லினோ தாக்கத்தால் ஈடுபடுத்தி இல்லாமல் இருக்கு வெப்பத்தால். இந்த அங்கே வெப்பம் அதிகரிக்க இந்த குப்பமோடு கொளுத்துப்பட்டிருக்க அந்த வெப்பத்தை குழந்தைகளுக்கு ஆகும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. தொற்று நோய்னு சொன்னால் நார்மலாகவே ஒரு கழிவுநீர் அகற்றப்பட்ட அந்த இடத்துலேருந்து வர நுழம்புகள் வந்தால் டெங்கு நோய் வரும். நுழம்பு ஒரு ஆளுக்கு கிடைக்கும், ஆளுக்கு கண்டிப்பாக டெங்கு வரும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், 1980ஆம் ஆண்டு வந்து இந்தியாவிலே வந்து வயிற்றுப்போக்கு கொலரான்ற ஒரு நோய் உருவானது. அந்த வளர்ச்சி அடைந்த நாட்டில் இந்தியாவிலே அந்த 1980ஆம் ஆண்டு பாரிய ஒரு மோசமான அந்த நோய் காணப்பட்டது. இப்போ இன்றைக்கு நடக்கப்படுற இயற்கையினுடைய காலநிலை மாற்றத்தால் இப்படியான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகம் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜெயண்டத்து 10ஆம் வட்டாரத்தையும் சண்டில் அது நல்லூர் பிரதேசம் இருக்கிற காக்கதிவு மக்களை சேர்ந்தால் யாழ் போதான வைத்தியசாலையில் அந்த நோயாளியை கொண்டு வரப்படும். அப்போ யாழ் போதான வைத்தியசாலைக்கு அந்த நோயாளிகள் வந்தால் கண்டிப்பாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த தொற்றான பரவக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த மழை ஜோதிலியம் சொல்லி அமெரிக்க விஞ்ஞானி அறிவிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் இனி வரப்போகிற காலங்களில் வந்து மாதக்கணக்கான மழை பெய்யாது. 2 மணித்தியாலத்தில் போதிய அளவு மழை பெஞ்சு விடும்னு சொல்கிறாங்க. அப்போ 2 மணித்தியாலத்தில் இந்த எல்லினோ தாக்கத்தால் அதிக அளவு மழை பெஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக J88 10ஆம் வட்டாரமும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் 95 அதை சுற்றி இருக்கிற காகதி கொண்ட பகுதிகளும் கண்டிப்பாக வெள்ளத்தில் மூழ்கும். அப்படி வெள்ளத்தில் மூழ்கைக்கு என்ன நடக்கும்? இங்கே இருக்கிற அவ்வளோ குப்பைகளும் அவ்வளோ செத்த உடலங்கள் அவ்வளோ கழிவுகளும் உடலுக்கு போகும். உடலுக்கு தான் நோங்க ஓட்டமிட்டு யாழ்ப்பாண போதிய வைத்தியசாலை நிரப்பி மாளிகை எத்தனை குடும்பங்கள் அங்கே இருக்குது? நாங்கள் 30 குடும்பம் இருக்கிறோம். அப்போ 30 குடும்பத்தில் 30 குடும்பம் மட்டும் இல்லை, நல்லூர் பிரதேச சபையும் அந்த பின்பக்கம் தான் நல்லூர் பிரதேச சபையும் இருக்குது. அப்போ அங்கே ஒரு 50 குடும்பம், இங்கே ஒரு 30 குடும்பம், எல்லாமே குடும்பம் இருக்கிறோம். ஒரு கூட நாங்கள் அங்கே கைட்டுக்கு நாங்கள் போகல. இப்போ நாங்கள் முன்னுக்கு வந்தோம். இப்போ இதில் வந்து எங்களை 15 பேர் படிக்கிறீங்க. இதில் வந்து J88 10ஆம் வட்டாரம் இப்போ ஏன் வந்து நிற்கிறோம்? இப்போ கொமிஷனரும் மேயரும் வழியில் வரணும், தந்ததுக்கு முடிவு காணணும். இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதான் எங்களை பிரச்சனை. ஏன்னா அவ்வளோ செலவும் நாங்கள் அவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டு போயிருக்கோம். சமைக்க இல்லாது வீட்டில் நாங்கள் சமைக்கிறே இல்லை. அவ்வளோ வெளியே அவ்வளோ அதுவும் கொளுத்தி விடுங்க. பத்தாக்குள்ள நேற்று இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம். ஒரு நிமிஷம் வந்து விளையாடுறதுக்கு என்னென்னு கேட்கலாம். பத்தாக்குள்ளக்கு நேற்று வந்து அவ்வளோ குப்பையை கொடுத்துங்க. அப்படிங்கிறத ஒரு சில்வர்லேயே 100 இல்லையா அந்த தொல்லை தாங்கிடாது. உணவுகளை குழச்சி போட்டெல்லாம் கொட்ட வேண்டியாக கிடக்குது. மாவை குழச்சி வைக்க மாவில் 100 200 இல்லையான்னு வைக்குது. மலசில கூடங்களில் நிற்கிற கழிவுகளில் நிற்கிற இல்லையானுகள் வந்து வாந்தி பேதி நோயெல்லாம் அப்படின்னு பரவி கொண்டே இருக்குது. இல்லையாண்டதுள்ள தாங்கி இல்லாமல் கிடக்கு. பிளாஸ்டிக் கழிவுகளை கொளுத்தி மணக்குது. இருக்க இல்லாமல் கிடக்குது. அங்கால கொளுத்தி விடக்கூடாது. அப்படி மணக்குது. மையத்தினுடைய பின்னுக்கு இருக்கிற ஒரு ஒழுங்க மக்கள் இதில் வந்திருக்கிறேன். 2வது வந்து விசார் பகுதியினால் முஸ்லீம் மூழ்குடியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்கள் அந்த வாய்க்காலோடையும் அந்த குப்பமோட்டுக்கு அருகால இருக்கிற அந்த இடத்துல பிராந்திய மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறேன். இது வந்து மாநகர சபையிலிருந்து கடந்த காலங்களில் மாநகர சபை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த ஆதிக்கத்தின் கீழ் கேட்க அந்த இடத்துல வந்து குப்பைகள் இறக்குமதி செய்யப்பட்டு உரமாக்கப்பட்டு அந்த இடத்துல ரசாயன மசாலையாக்கி விற்கப்பட்டது. ஆனால் தற்போது வந்து
அங்கே திட்டமிடப்பட்டு இல்லாட்டி இவியல் செய்யும் போதில் அங்கே கொட்டப்படுகிற கழிவுகள் தரம் பிரிக்கப்படலை. நீங்கள் இப்படியே இந்த மீடியா அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே மேலே வாய்க்காலுக்குள்ள அந்த பக்கெட் மாதிரி ஒரு தொட்டியலுக்குள்ள ஹோட்டல் கழிவு நீர்கள் மேலே சில கழிவு நீர்கள் கொண்டு இறக்கி தரம் பிரித்து ஃபில்டர் பண்ணி தான் கீழே இறக்கணும்னா அது அப்படி இல்லை. அங்கே ஃபில்டர் பண்ணாமல் அந்த தண்ணி முழுவதும் வாய்க்காலுக்கு வந்து அசுத்தமான நீர் வந்து நீங்கள் பிஹெச்எம் மேலே கொண்டு வந்து அந்த ஓட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கத்தில் 27 அந்த முஸ்லீம் உள்குடியேற்ற மக்களில் வந்து 25 பேருக்கு மேலே 5 வயசு குழந்தைகள் இருக்குது. அப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தொற்று நோய். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கக்கூடிய இப்போ வளர்ச்சியடைந்த நாடுகள் கூட இன்றைக்கு எல்லினோ தாக்கத்தால் வீடு கொடுக்க இல்லாமல் இருக்குது வெப்பத்தால். இந்த அங்கே வெப்பம் அதிகரிக்க இந்த குப்பமோடு கொளுத்துப்பட்டிருக்க அந்த வெப்பம் இந்த குழந்தைகளை தாக்கும். மற்ற தொற்று நோய்கள் நிறைய இருக்குது. 2018 வருடங்களுக்கு முன்னுக்கு ஆசியா WHO இருந்து உலக சுகாதார நிறுவனம் அறிவிச்சிருக்கிறது வந்து 2026ஆம் ஆண்டு டெங்கு நோயின் தாக்கம் ஆசிய நாடுகளுக்கு அதிகரிக்க வேண்டும். அது இந்த முறை வந்து 6000 பேருக்கு மேலே இன்றைக்கு நான் கண்கூடாக பார்க்குறோம். அப்போ இதை வந்து நடக்க போது ஆரம்பத்திலேயே சொல்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு தெரியும் தானே. அப்போ இந்த மக்களுக்கு அந்த குப்பமேட சுகாதார முறையில் அதை அகற்றுறதால தான் அது சரியான ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். நீங்கள் தயவு செய்து இப்படியே நீங்கள் அப்படி அங்கே வந்து அதை வீடியோ கால் பண்ணி நீங்கள் இதை போடணும். ஒரு அரசாங்கம் முனிசிபல் கவுன்சிலின் சட்டத்தின்படி தனிநபருக்கோ அல்லது மக்களுக்கோ இடையிலான ஒரு பிரதேசத்தில் குப்பைகளையோ கழிவுகளையோ கொட்டவும் இல்லாது கொளுத்தவும் இல்லாது. அது சட்டப்படி. அப்போ நாங்கள் இது சட்டத்துக்கு எதிரான முறையிலையோ இல்லாட்டி சட்டத்துக்கு புறம்பாகவும் இங்கே நாங்கள் வரையில. அதனால் எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்தோன்றீங்கன்னு நீங்கள் மீடியான முறையில் சரியான நடைமுறையில் நெறிமுறையாக இருந்து செய்து கொடுக்கணும் இந்த மக்கள். என்ன இருக்காது இன்னைக்கு மாநகர சபையால சுகாதார பகுதியாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படுது. அதில் குற்றவாளிகளை நீதிமன்றத்துக்கு எடுத்து அங்கே தண்டனையும் வழங்கப்படுது. அதுக்கான பணமும் வசூலிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த குப்பை இவ்வளவு பிரம்மாண்டமான குப்பை எரிந்து அதிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயுக்கள் இந்த மக்கள் சுவாசிக்கின்றார்கள். எத்தனை பிள்ளைகள் குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல் 3 மாசம் இன்னும் போட்டால் வீட்டை விடல. ரிப்போர்ட் எடுக்கலாம் எடுத்து தாரும். குழந்தைக்கு நிமோனியா காய்ச்சல். இந்த மாநகர சபை உயர் அதிகாரிகள் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையேல் இந்த போராட்டம் தொடரும். இந்த போராட்டம் வந்து சரியான முறையில் குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு விட்டு எல்லாரும் வச்சுட்டு எல்லாரும் அவ்வளோ இல்லையான்னு வீட்டில் இல்லையான வீட்டுக்கு ஆனால் கழிவு குப்பை போட்டாங்க. சரியான மனம் இல்லாத மனம் வாழ்க்கையால் அருகில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரியான மனம் இல்லாத மனுஷன் இருக்கிறோம். அங்கேயும் இருக்கிறாங்க உடம்பாகவே இல்லாத மனுஷன். பிள்ளைகள் கொஞ்சம் நேரம் மண் விளையாடுனா விளையாடிட்டு 2வது நாள் கைகாலெல்லாம் அந்த பொக்கலமாக சிரமமாக போட்டோம். ஒரே ஹாஸ்பிட்டல் அங்கே வந்த நாளிலேருந்து பிள்ளைகளை கொண்டு ஒரே ஹாஸ்பிட்டல் வேறு மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். ரெண்டாவது தயவு செஞ்சு எங்களுக்கு அதை அப்படி ரொம்ப ஏனென்றா முதலாவது அந்த அதுக்குள்ள 5-6 தொழிலாளிகள் நிற்கிறோம். 5-6 தொழிலாளிகள், அதாவது வந்து தொழிலாளிகள் வர பாதுகாப்பு உத்தியோகத்தர் வர பாதுகாப்பு உத்தியோகத்தர் அதுக்கு இருந்து கொடுத்தீனமெண்டா அப்போ அதுக்கு என்னத்துக்கு அந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் நீங்க என்னதுக்காக சின்ன பாதையை விட்டு 15-20 மாடு உள்ள கிடைக்குது. அது ஏன் அந்த மாடு எப்படி வந்தது? ஒரு செக்யூரிட்டிக்கு தெரியாமல் எப்படி மாடு வந்தது? நான் சொல்றேன், சின்ன பானை என்று பட்டிருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு அளவான ஒரு ஆட்டோ பாதையை இனிமேல் அந்த காக்கதிவில உணவு கழிவுகளும் வரக்கூடாது. அதாவது வந்து விலங்கு கழிவுகள் வரக்கூடாது. நீங்க தரம் பிரிக்கிறது அதை வந்து தரம் பிரிச்சு சபையா இருக்கு
27 வட்டார சபை மாறி என்ன ஒரு நிமிஷம் கதைக்க விடுங்க. இவ்வளவு நேரம் கேட்டுனா இப்போ இன்றைக்கு எங்களோட சபா மீட்டிங் கேட்டு கொடுக்காது. சபா மீட்டிங் சரிதானே? இன்றைக்கு முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சொன்னா காக்கதியை சுற்றி கேமரா போட்டுருவோம். அதாவது 10 அடிக்கு ஒரு கேமரா காக்கதியை சுற்றி போட்டுருவது. அதே 10 அடி பைப்பில் லைட் போட்டுருவது. அதை விட அந்த மதில் ஒன்றாவது உடங்கிறது நெட் அடிச்சிருக்கு. அதை அடிக்கடி வெட்டப்படுது. அப்போ அந்த நெட்டை வெட்டப்படுதுன்னா யாரோ ஒருத்தன் உள்ள போகிறான். யாரோ இன்னும் தெரியாத உள்ள போகிறான். அதனாலே நீங்கள் நடக்கலாம். அப்போ அதுக்குரிய மதில் கட்டுறதுக்குரிய தீர்மானங்கள்லாம் சபைக்கு வருது. அப்போ நாங்கள் அதை அந்த இடத்துல நாங்கள் அக்செப்ட் பண்ணினா தான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறோம். இப்போ எங்களுக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஒரு லஞ்ச் டைம் இருக்கு. நாங்கள் லஞ்சுக்கு போகாமல் உங்களோட நாங்கள் மக்களுக்கான நாங்கள் மாநகர சபை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க சொல்ற சரி நீங்க சொல்ற சரி. ஆனா இப்ப நீங்க கேமரா போட்ட போறதும் மதில் கட்ட போறதும் நெட் கட்ட போறதும் மக்களுக்கான சொன்னா மக்கள் எல்லாம் குடியேறிட்டு இனி அந்த இடத்துல குப்பை மையம் பெற கூடாதுன்னு ஆர்ப்பாட்டம். அதனால நீங்க அதுக்கு மாற்று வழி தான் நீங்க இடத்த சொல்லணும். இல்ல நீங்க 24 இல்ல இல்ல அப்படி இல்ல 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 ஒரு கொண்டு வராது மாநகர மக்கள் இருக்கிறோம். 45,000 மக்கள் இருக்கிறோம். அதை இந்த கழிவால் அகற்றி வச்சிருக்கிறோம். நீங்க சொல்லணும். அது மாநகர சபை சொந்தமான நீங்க என்ன சொல்லுவீங்க? நாங்க சொல்லுவோம் சொல்லுவீங்க வந்து கலைக்கு வரும். நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல் கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.